Hi everyone, welcome back to my channel. So in the video la pathinga appadina 10th standard quarterly exam pathinga appadina September 18 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் September 18ஆம் தேதி. So அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். 50 days ஸ்டடி பிளான். So இந்த 50 நாள் நான் சொல்ற மாதிரி டெய்லி நான் சொல்ற யூனிட் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1 தமிழ்ல இந்த யூனிட் இங்கிலீஷ்ல இந்த யூனிட் ஸோ அந்த மாதிரி 50 நாளைக்கான ஸ்டடி பிளான் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் வீக் பை வீக். ஃபர்ஸ்ட் வீக் ஜூலை 29ல இருந்து ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன படிக்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து இதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் 18 எக்ஸாம் நான் செப்டம்பர் 17 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் உள்ள மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10th ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாம்லேயே நீங்கள் 450+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் 450 மார்க்குக்கு மேலே. ஸோ அதுக்கு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் நான் சொல்கிறக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீக் 1 வந்து ஜூலை 21லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் என்ன படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஜூலை 29லேருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த யூனிட் எது படிக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து தெரியணும். ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட்டு அண்ட் உங்களுக்கு மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 வரைக்குமே இருக்குது. ஸோ அதில் நான் சிலபஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்டு, ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்டு, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீக் 1 ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மண்டே திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து. ஸோ நான் வந்து ஜூலை 29லேருந்து தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போலேருந்து ஓகேங்களா. ஸோ ஜூலை 28 தானே மண்டே ஓகே டேட் பாருங்கள் மாறுது. பட் நீங்கள் வந்து இப்போ நான் மண்டேலேருந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டே நான் 29 அந்ததே பாருங்கள் நீங்கள் டே பார்க்க வேணாம் டேட் வந்து பாருங்கள். ஜூலை 29லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து யூனிட் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் உள்ள செய்யுள் பகுதி எல்லாமே படிங்க செய்யுள் உரைநடை. மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 1.2 அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸு ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 1ல் பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை 1 வேர்ட் அண்ட் 2 மார்க்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 4 மார்க் அண்ட் 6 மார்க்கு பேலன்ஸ் ஆஃப் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்து ஜூலை 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 1ல் ப்ரோ செக்ஷனை நல்லா படிங்க. ப்ரோஸில் உள்ள கொஷின் ஆன்சர் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அதில் உள்ள 1 வேர்ட் கொஷின்ஸு அதில் உள்ள பேராகிராஃப் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்ஸ் 1.3 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிளோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டே 1ல் வந்து பாதி படிச்சிருப்பீங்களே ரிமைனிங் பார்ட்ஸை வந்து டே 2ல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் டே 3 ஜூலை 31ஆம் தேதி சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1ல் வந்து பாதி படிங்க. ஹிஸ்ட்ரி வந்து ஐ திங்க் வேர்ல்டு வார் 1 அண்ட் ஆஃப்டர் மேத்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உள்ளதை பாதி படிங்க. அண்ட் மேக்ஸில் 1.4 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழில் யூனிட் 1ல் போய மனப்பாட பகுதி பாடல் அதில் உள்ள கொஷின் ஆன்சர்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இலக்கணத்தில் உள்ளது அது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தென் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு மண்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து ஐ திங்க் 28 29 30 31 அந்த மாதிரி ஓகேங்களா. அப்போ நீ டேயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் யூனிட் 1 ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது அதில் வந்து போயத்தில் உள்ளது. ஸோ அடுத்தது மேக்ஸில் 1.5 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல் உள்ள பாதி படிங்க சயின்ஸில் ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 1ல் சப்ளிமெண்ட்ரி இருக்கும்ல இலக்கணம் கதை துணைப்பாட கதை ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.6 வித் எக்ஸாம்பிள். சோசியலில் ஹிஸ்ட்ரியில் உள்ள சாப்டர் 1ல் ரிமைனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து இங்கிலீஷ் யூனிட் 1ல் சப்ளிமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் சாப்டர் 1 இப்போ நீங்கள் 1.6 வரைக்கும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களே ஸோ அதை மேக்ஸ் சாப்டர் 1 வந்து ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள். இது அதாவது நீங்கள் படித்த எல்லாத்தையும் அந்த சாட்டர்டே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் 2ல் பேலன்ஸ் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் இதை மண்டே டு சாட்டர்டே வந்து ஒரு
3 to 5 hours வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஃபுல் ஹாலிடே வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் 8 hours ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்டடி, லைக் தமிழ் வந்து யூனிட் 1 ஃபுல்லாகவே நீங்கள் படித்தது அந்த வீக் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபிசிக்ஸில் யூனிட் 1 யூனிட் 2 படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, அப்பப்போ அன்றைக்கி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு. பட் சண்டே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் மெமரி பண்ணிடுங்க. சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 கீ பாயிண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் யூனிட் 1 ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே சண்டே ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து வீக் 2 அகைன் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமையிலேருந்துனா அடுத்த மண்டேலேருந்து மறுபடியும் தமிழில் யூனிட் 1 உள்ள ப்ரோஸு, மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1 அண்ட் 2.2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 3 பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரோஸு யூனிட் 2ல் ப்ரோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதில் உள்ள கொஷின் ஆன்சர் எல்லாமே. அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.3 எக்ஸசைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிளோட. ஃபிசிக்ஸில் யூனிட் 3ல் ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது வெனஸ்டே புதன்கிழமை வந்து சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் வந்து போயிருங்க. சிவிக்ஸில் சாப்டர் 1 உள்ள பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 2.4 வித் எக்ஸாம்பிள்ஸ். தமிழில் யூனிட் 2 அதில் ஒரு போயம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செய்யுள் பகுதிகள். அடுத்து வியாழக்கிழமை தேர்ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து இங்கிலீஷில் யூனிட் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போயம் 1. மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள். சிவிக்ஸில் சாப்டர் 1 ரிமைனிங் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது அகெயின் வெள்ளிக்கிழமை தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 உள்ள சப்ளிமெண்ட்ரி துணைப்பாடம் மேக்ஸ் 2.1 2.5 படிச்சிருப்பீங்களா ஃபஸ்ட்டு 4 days. ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அண்டு ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது வரைக்கும் நீங்கள் படித்த யூனிட்ஸில் எதுவோ ஸோ அந்த இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூனிட் ஓகேங்களா, ஃபிசிக்ஸில் யூனிட் 3 உள்ளது. ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் அதில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ். அண்டு மேத்தமெட்டிக்ஸில் 2.1 அண்ட் 2.3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 2 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஹெவி ஸ்டடி இருக்கும். ஸோ லைக் வந்து உங்களுக்கு வந்து சண்டேங்கிறனால ஹெவி ஸ்டடி. ஸோ அதில் தமிழ் யூனிட் 2 யூனிட் 1 வந்து குயிக் ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸில் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1 2.5 வரைக்கும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 3 வரைக்கும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் சாப்டர் 1 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வீக் 2. ஸோ அடுத்து வந்து வீக் 3 அகெயின் மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக. மண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின் தமிழில் யூனிட் 3 ப்ரோஸில் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 2.6 அண்ட் 2.7 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் உள்ள பாதி யூனிட் 4ல் உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் யூனிட் 3 ப்ரோஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 2.8 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் யூனிட் 4 உள்ள பேலன்ஸு நீங்கள் மண்டே எவ்வளோக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அதை விட்டுட்டு அதுக்கடுத்து பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது புதன்கிழமை சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 3 பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.9 கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழில் யூனிட் 3 போயம் செக்ஷனில் உள்ளது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செய்யுள் பகுதி. ஸோ அடுத்தது வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 3 போயம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 2.10 வந்து எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 3 பேலன்ஸ் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தமிழில் யூனிட் 3 துணைப்பாடம் அதில் உள்ள கொஷின் ஆன்சர் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்ஸில் 2.6 அந்த வீக் படிச்சிங்களா 2.6 2.10 வரைக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 வந்து பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 3 உள்ள சப்ளிமெண்ட்ரி கொஷின் ஆன்சர் வித் கிராமர் செக்ஷன். ஸோ அடுத்தது மேக்ஸில் சாப்டர் 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் படித்த எல்லாமே 2.1 2.10 வரைக்கும். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 ரிமைனிங் போர்ஷன் படிங்க. அடுத்து ஹெவி ஸ்டடி சண்டே. ஸோ சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்டடிங்கிறனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 3 யூனிட் 2 ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுங்கள். மேக்ஸில் சாப்டர் 2 ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் யூனிட் 4 கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில்
சாப்டர் 3ல் ஃபுல்லாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷில் யூனிட் 3 வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வீக் 3க்கான ஸ்டடி பிளான். அடுத்து வீக் 4. ஸோ வீக் 4 அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து ஒரு நிமிஷம். ஓகே, அகெயின் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 4ல் ப்ரோஸில் வந்து ப்ரோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் 3.1 அண்ட் 3.2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் 8th யூனிட்டில் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 8th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிங்க. செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 4ல் ப்ரோஸில் உள்ளதும், மேக்ஸில் 3.3யும், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8ல் வந்து ரிமைனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது புதன்கிழமை சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4, மேத்தமெட்டிக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 3.4, தமிழில் வந்து யூனிட் 4 போயம் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழில் யூனிட் 4 போயம் 1 அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வியாழக்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 4, மேக்ஸில் 3.5 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4ல் ரிமைனிங் போர்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 3.6 வித் எக்ஸசைஸு, சாப்டர் 8 வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அண்டு சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் வந்து மேத்தமெட்டிக்ஸில் 3.7 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள், சோசியலில் சிவிக்ஸில் சாப்டர் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஸ்டடி. அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் யூனிட் 4 அப்புறம் யூனிட் 1, 2, 3 வந்து ஒரு குயிக் ரிவிஷன். யூனிட் 4 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா அதான் இந்த வீக் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் 1, 2, 3 ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸில் சாப்டர் 3 வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் 7th 8th யூனிட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிக்ஸில் 2nd யூனிட்டும், இங்கிலீஷில் யூனிட் 4 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வீக் 5. ஸோ வீக் 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டே வந்து தமிழில் யூனிட் 1 ரிவிஷனு, அகெயின் ரிவிஷன் பண்ணணும்ல நம்ம, அதனால் தமிழ் ரிவிஷனு. ஸோ அடுத்து மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1. ஏன் வந்து 3rd சாப்டரில் வந்து உங்களுக்கு 3. இதோட 7ஓட முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான் வந்து குவார்ட்டர்லிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் பாட்டு, ஸோ அதை நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி சயின்ஸில் 9th யூனிட் பாருங்கள், அதில் பாதி. செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 1 ரிவிஷனு, அங்கே தமிழ் இங்கிலீஷ்லையுமே நம்ம ரிவிஷன் மட்டும் தான், அதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வீக் டேஸ்லாம் ஸ்கூல் போவீங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு 3 to 4 hours மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். மேக்ஸில் 4.2, கெமிஸ்ட்ரி 9th யூனிட்டில் ரிமைனிங்கு. புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 5, மேக்ஸில் 4.3, தமிழில் யூனிட் 2 வந்து சும்மா லைட் ரிவிஷன் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து வியாழக்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 2, மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1, ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 5ல் ரிமைனிங் போர்ஷன். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை தமிழில் யூனிட் 3 ரிவிஷனு, மேக்ஸில் 5.2, சயின்ஸில் பயாலஜி போயிருங்க, 12th சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதில் பாதி. சண்டே வந்து ஹெவி ரிவிஷன். சண்டே ஹெவி ரிவிஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து தமிழில் யூனிட் 1 and 4, யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள போயம் ப்ளஸ் ப்ரோஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸில் 4.1லேருந்து 5.3 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட் 9 ப்ளஸ் பயாலஜியில் யூனிட் 12, சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5, இங்கிலீஷில் யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக் 6 பாருங்கள், இன்றைக்கி கம்மியாக தான் இருக்கும். மண்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் யூனிட் 4ல் கிராமரு, அந்த இது கடிதம், கட்டுரை அந்த மாதிரி இது. மேக்ஸில் 5.4, பயாலஜியில் யூனிட் 13ல் பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷில் யூனிட் 4 கிராமரு, லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிசஸ், ஸ்பாட் த எரர் லைக் அந்த மாதிரி இது, அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங், ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 5.5, பயாலஜியில் 13th யூனிட்டில் ரிமைனிங் போர்ஷன். புதன்கிழமை சோசியலில் ஜியோகிராஃபியில் சாப்டர் 1, மேக்ஸில் 6.1ல் பாதி. தமிழில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 குயிக் ரிவிஷன். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 1 குயிக் ரிவிஷன், மேக்ஸில் 6.1 எக்ஸசைஸு வித் எக்ஸாம்பிள்ஸில் பாதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை ஆல்ரெடி பாதி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, பேலன்ஸு. பயாலஜியில் 14th யூனிட்டில் பாதி. ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா தமிழில் யூனிட் 2 குயிக் ரிவிஷனு, மேக்ஸில் 6.2, பயாலஜியில் 14th யூனிட்டில் ரிமைனிங்கு. சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் வந்து 2 அண்ட் தென் மேக்ஸில் சாப்டர் 5, சோசியல் சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜியோகிராஃபியில் சாப்டர் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சண்டே ஹெவி ரிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
மேக்ஸ் சாப்டர் 4 and 5 வந்து ஃபுல் எக்ஸசைஸ் உங்களுக்கு சிலபஸில் நான் ஆல்ரெடி படிக்க சொன்னது. தமிழில் யூனிட் 1 and 2 டெஸ்ட்டு ப்ரிப்பேர் சும்மா டெஸ்ட் மாதிரி அட்டென்ட் பண்ணி பாருங்கள். நான் கொஷின் பேப்பர் அப்பிக்கெலாம் ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயாலஜியில் யூனிட் 13, 14 அது கூட கெமிஸ்ட்ரியில் 7 to 9, ஜியாகிரஃபியில் 1 and 2 ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் யூனிட் 1 and 2 கிராமர் செக்ஷன். ஓகே, ஸோ தென் யூனிட் வீக் 7 பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து தமிழில் யூனிட் 3 வந்து ரிவிஷன் ப்ரோஸ் அண்ட் போயம், மேக்ஸில் சாப்டர் 6 ரிவிஷன், பயாலஜியில் 15th யூனிட்டில் பாதி. செவ்வாய்க்கிழமை வந்து இங்கிலீஷில் யூனிட் 3 ரிவிஷனு. இல்லை உங்களால் தமிழ் இங்கிலீஷ் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா லைக் அந்த பயாலஜி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, மேக்ஸில் சாப்டர் 3 ரிவிஷனு, பயாலஜி வந்து 15th யூனிட்டு. பட் மேக்ஸ் மட்டும் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே வாங்க, அந்த ரிவிஷனை விட்டுறாதீங்க, ஏன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அடுத்து புதன்கிழமை சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 3, மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 4 ரிவிஷனு, பயாலஜி சாப்டர் 16 பாதி. அடுத்து வியாழக்கிழமை தமிழ் யூனிட் 4 ரிவிஷனு, மேக்ஸ் சாப்டர் 5 ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள். பயாலஜியில் யூனிட் 16 ரிமைனிங்கு. ஃப்ரைடே இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 ரிவிஷன் ப்ரோஸ் அண்ட் போயமு, மேத்தமேட்டிக்ஸ் யூனிட் சாப்டர் 6 ஃபார்முலா எல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் சாப்டர் 4. சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷில் எல்லாம் கிராமர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் யூனிட் 1 and யூனிட் 2 குயிக் ரிவிஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸு, பயாலஜியில் யூனிட் 70. சண்டே வந்து ஹெவி ரிவிஷனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து யூனிட் 1 to 4 டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 1 to 3 ஃபுல் ப்ராப்ளம்ஸு, பயாலஜியில் 17, 18, ஃபிசிக்ஸில் 1 to, ஜியாகிரஃபியில் 4, 5, சிவிக்ஸில் 3rd சாப்டர், எக்கனாமிக்ஸில் 1 to 3. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்தது உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு 17 எக்ஸாம்ங்கிறப்ப 18 எக்ஸாம்ங்கிறப்ப 16, 17 தமிழ் யூனிட் 1 to 4 குயிக் ரிவிஷன், மேக்ஸ் சாப்டர் 1, சாப்டர் 2 மிக்ஸ்டு ப்ராப்ளம்ஸு, சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது இங்கிலீஷு, மேக்ஸ், ஃபார்முலா, சோசியல் சயின்ஸில் உள்ளதெல்லாம் ஃபைனல் ரிவிஷன். ஸோ இதுதான் உங்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். எவ்ரி வீக் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐ எம் ஷுவர் நீங்கள் வந்து இப்போ இந்த மண்டே இன்னையிலேருந்து நீங்கள் இந்த பிளானை வந்து ஷுவராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பிளானை 50 டேஸ் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத 50 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட்.